பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்து இலக்கியணத்தை பற்றி நேற்றுலேருந்து நம்ம குழுவில் இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்து தங்களோட சந்தேகத்தையெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பு தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நிலையும் நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். அதை தவறாக போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்காக இது ஒரு சிம்பிளான மெத்தேடு தான் நம்ம பார்க்குறதுக்கு. ஒரு ஷார்ட் அண்ட் மெத்தேடு மாதிரி. எப்படி நம்ம 10க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நம்பர் சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு பலனை எடுத்து சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு ராமர் சக்கரம் சீதா சக்கரங்கிற மாதிரி இந்த ஒரு இந்து இலக்கிய சக்கரமும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. இது ஏன் ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு கேட்டால், இதை இந்த 12 பாவத்துக்குள்ளேருந்து தான் 7 கிரகத்திலேருந்து இந்த நிலைப்பாட்டை உணர வச்சுருக்காங்க நமக்கு நம் முன்னோர்கள். ஏன்னா இந்த 7 கிரகத்துக்கும் ஒரு மதிப்பெண்ணை கொடுத்துருக்காங்க, ராகு கேது தவிர. ஏன்னா 7 கிரகத்துக்கு தான் வீடு இருக்குது, ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை. அதனால் அவங்கள கழிச்சிட்டாங்க, அவங்கள இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 12 பாவத்துக்கும் 7 கிரகங்கள் ஆதிபத்தியம் பெறுகிறது. அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரு ஆதிபத்தியம், மீதி கிரகம்லாம் 2 ஆதிபத்தியங்கள். இந்த 7 கிரகத்துக்கும் ஆதிபத்தியத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் இந்த மதிப்பெண்ணை நம்ம உள்வாங்கினா தான் இந்த நிலைப்பாட்டை உணர முடியும். அப்படிங்கிற இந்து இலக்கியத்தோட உண்மை நிலையே இந்த மதிப்பெண் தான். இந்த மதிப்பெண் நமக்கு ஒரு 120 ஆண்டுகளை குறிக்கக்கூடியது. நம்மளோட ஆயுள் காலம் 120, நம்மளோட தசா வர்க்கங்கள் 120 அப்படிங்கிற மாதிரி இதை எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படிங்கிற ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த நிலைப்பாட்டை உணரக்கூடியது இந்த உண்மை நிலையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இந்து இலக்கியத்துக்கு உண்டான ஒரு தன்மை இந்த மதிப்பெண் தான். அப்போ ஒவ்வொரு கிரகத்தோட மதிப்பெண் இந்த கட்டத்திலே கொடுத்தாச்சு. அதாவது செவ்வாய்க்கு 6 மதிப்பெண்ணும், சுக்கிரனுக்கு 12 மதிப்பெண்ணும், புதனுக்கு 8 மதிப்பெண்ணும், சந்திரனுக்கு 16 மதிப்பெண்ணும், சூரியனுக்கு 30 மதிப்பெண்ணும், குருவுக்கு 10 மதிப்பெண்ணும், சனிக்கு 1 மதிப்பெண்ணும். இதெல்லாம் டோட்டலாக கூட்டினீங்கன்னா 120 வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட லக்னம் என்பது உயிர் ஸ்தானம் லக்னம், உடல் ஸ்தானம் சந்திரனோட, அதாவது விதி மதிங்கிற மாதிரி விதியும் எடுத்துக்கணும், மதியம் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் எடுத்தால் தான் நம்ம இந்த கணிதத்தை நம்ம உள்வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களோட லக்னம் எதுன்னு பார்த்துங்க, உங்களோட ராசி எதுன்னு பார்த்துங்க, அதுக்கு 9ஆம் இடம் எதுன்னு பாருங்கள். 9ஆம் இடம் எது வருது, அதுக்கு என்ன ஒரு மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு கரூர் அஷ்டம் மணிமேகலை அம்மாவோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம். அவங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அவங்களுக்கு நம்ம நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க தேவையில்ல, எந்த ராசியோ வருதோ அதை பார்த்தா போதும். நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு சிம்ம ராசி, அதுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய்க்கு மதிப்பெண் 6 கொடுத்துட்டாங்க. அப்போ 6 போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தில் 6 மதிப்பெண் ஒரு கிரகத்துக்கு, செவ்வாய்க்கு 6 மதிப்பெண். அப்போ செவ்வாயும் போட்டுக்கணும், மதிப்பெண்ணும் போட்டுக்குங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அடுத்தது இவங்களுக்கு மீன லக்கணத்துக்கு நீங்கள் குரு அதிபதினு எடுக்காதீங்க. அதற்கு 9ஆம் இடம் யாருன்னு பாருங்கள். அதற்கு 9ஆம் இடம் செவ்வாயோட வீடு விருச்சகம். அதோட மதிப்பெண் என்ன 6. அப்போ 6 6 2 6ஐயும் கூட்டினீங்கன்னா 12 வரும். இந்த 12 சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எது வருதோ அதுதான் இந்து இலக்கியங்க. இது உங்களோட ஜாதகத்தில் எடுத்துக்கலாம். யார் ஜாதகம் வந்தாலும் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஷார்ட்டாக பார்த்து ஸ்வீட்டாக பலன் சொல்லலாம். அப்போ இந்து லக்கினத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், அது அசுப கிரகமாக இருந்துட்டாலும், அது நமக்கு ரொம்ப கெடுதல் செய்யக்கூடியதாக இருந்தாலும், அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப அஷ்டமாதிபதி திசை நடந்தாலும் சரி, விரையாதிபதி திசை நடந்தாலும் சரி, அந்த இந்து லக்கினத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 100% நல் பலனையே கொடுக்கும் அப்படிங்கிற இந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சாஸ்திரத்தில் நல் பலனே அடிக்கும், அதில் தீய பலனே அளிக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை. இது யோகமான நிலையை கொடுக்கும். ஏன்னா யோகம் இல்லாத ஜாதகத்தை கூட இந்த இந்து இலக்கியத்தில் அமர்ந்து திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் அனைவருக்குமே நன்மை செஞ்சுருக்குங்கிறாங்க. அப்போ இது சொல்லியிருக்காங்க. அப்போ அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது உணர முடியும். அனுபவத்தில் நம்ம பார்க்காம எதையும் உணர முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ இந்து இலக்கியத்தில் கிரகங்கள் இல்லை என்றால், அந்த நம்ம சொல்லுவோம் லக்னாதிபதி அங்கே போய் இருக்கார் பலன் சொல்லுவாரா, அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல அந்த பாவத்தில் கிரகம் இருந்தால் தான் யோகம். இல்லாட்டி அதை பார்க்கக்கூடிய கிரகத்துக்கு யோகம் தரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க.
அப்போ இருக்கிற கிரகத்துக்கு 75% யோகமும், பார்க்கக்கூடிய கிரகத்துக்கு 25% யோகமும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முழுமையான இந்து இலக்கியணத்தோட ஒரு ஆய்வுன்னு வச்சுங்களேன். இது மணிமேகலை அம்மாவோட எல்லாரும் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க. இந்து இலக்கியணத்தை நான் 2ஆல வகுக்கணும், 6 2ஆல வகுக்கணும். அதுக்கு வந்து 6 மகரம் வரும். ஒருத்தர் வந்து இல்லைங்க வகுத்தா அது 8 கழிச்சிட்டு 4 தான் வரும் விருச்சகம். அதெல்லாம் வேண்டாங்க. சந்திரன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து எத்தனாவது வருதோ 12க்குள்ளே தான், 12க்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து அதை வந்து வகுக்கணும். 12க்குள்ளே வர்றதை நீங்கள் எதையுமே வகுக்க தேவையில்ல. சந்திரன்லேருந்து கணக்கு எடுத்துக்கங்க. அடுத்தது என்னோட இலக்கியணத்தை சொல்கிறேன், அதையும் கேட்டுக்குங்க. எனக்கு கன்னி இலக்கியம் 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். என் கன்னி இலக்கியத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரனுக்கு 12 மதிப்பெண். நான் 12 வந்து ஒரு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து எனது மீனராசி. மீனராசிக்கு 9ஆம் இடம் வந்து வரக்கூடியது செவ்வாயோட வீடு. அங்கே செவ்வாய்க்கு மதிப்பெண் 6. 6ம் 12ஐயும் கூட்டினா என்னாச்சு 18 வரும். அப்போ சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சந்திரன் வந்து மீனத்தில் தான் இருக்கார். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து 12க்கு மேலே வந்துருச்சு. அப்போ 12 + 6ஐயும் கூட்டினா 18 வந்துருச்சு. இப்போ 18ல் வந்து நம்ம 12 லெஸ் பண்ணிக்கோங்க, 12 கழிச்சிருங்க, 6 வரும். அவர் சந்திரன்லேருந்து 6ஆம் இடம் தான் என்னோட இந்து இலக்கியம். இது தாங்க கணக்கம். இந்த கணக்கை நம்ம வந்து சும்மா இதில் வந்து நம்ம அந்த அந்த இந்து இலக்கியங்கிற சொல்ல இடத்துலைக்கு கிரகங்கள் இருப்பது சிறப்பு. இதை நம்ம உள்வாங்கிட்டால் போதும். இதை வந்து நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள். நேற்று சந்திரன் வரதராஜன், கரூர் சந்திரன் வரதராஜம்மா நீட்டாக போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை நம்ம 2 டைமு 3 டைமுங்க போட்டு போட்டு பார்க்கும்போது நம்ம இதோட தன்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குது என்பது ஆய்வில் உண்மையாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான்.